எவ்வளவு பேர் சேவ் பண்றாங்கன்னு சொல்லி வேற லெவல்ல சேவ் பண்ணி என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 100-200 மீட்டருக்கு மேலே நாங்கள் கடலால் இப்படி வரலாம். ஹாய் கைஸ், நான் வாரிஸ் பேசுகிறேன். நம்ம வந்து இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் வெலிகமையில் இருக்கோம். ரொம்பவுமே ஃபேமஸான பீச் சைட். வாங்க நாங்கள் அப்படியே உள்ளே போவோம். இப்போ நாங்கள் நிற்கிறது வந்து எக்ஸாக்டாக மீன் மார்க்கெட் இருக்குது. இதில் வந்து வெலிகமையில் நிறைய இடத்துல குளிக்கலாம். ஸோ இந்தியாலேயும் எக்கச்சக்கமான இடம் இருக்குது, அந்த பக்கமும் எக்கச்சக்கமான இடம் இருக்குது. நாங்கள் இந்த ஃபிஷ் மார்க்கெட்டுக்கு பக்கத்துலேயே இதுக்கு பின்னுக்கு இருக்கிற ஒரு பீச்சால் தான் போகிறோம். இந்த இடம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரொம்பவுமே இந்த ஃபிஷ் எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும் போல இருக்குது. இப்போ நம்ம அப்படியே உள்ளே போயிட்டு பீச் சைடு என்ன மாதிரி இருக்குது அப்படின்றத பார்ப்போம். நம்ம இதுக்கு முதல் வீடியோவில் வந்து பார்த்துருப்பீங்க, உணவட்டின பீச் சைடை வந்து நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கோம். வாங்க இப்போ இந்த சவுத் சைட் ஃபுல்லாகவுமே வந்து அவுட்டோரில் இந்த சேர் போட்டு ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் செட்டப் எல்லாமே எக்கச்சக்கமாக இருக்குது கைஸ். இந்த ஒரு இடமுமே ஆக்சுவலாக இந்த வெலிகமையுமே டூரிஸ்ட் ரொம்ப விரும்பி வர்ற ஒரு இடமா இருக்குது. மெயினாக எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸ்னோக்லிங், ஸ்கூபா டைவிங், அதை தாண்டி சர்ஃபிங் இருக்குது தானே. அந்த சர்ஃபிங் என்ற விஷயம் எல்லாமே செய்கிறதுக்கு ரொம்பவுமே வேர்ட்டான பிளேஸாக இருக்குது இந்த வெலிகமை. அதுக்கப்புறம் மிரிசை, உணவட்டின, ஹொக்கல பீச் எல்லாமே வந்து இந்த மெயினான சீ சைடோடு நம்ம பண்ணுற ஆக்டிவிட்டீஸுக்கு வேர்த்தான பிளேஸாகவே இருக்குது கைஸ். மதிய டைம் அப்படின்றதால செம்ம வெயில் பொழந்து எடுத்துகிட்டு இருக்கு. அப்புறம் டிஜே பார்ட்டி, டிஜே நைட்ஸுக்காக எல்லாம் அரேஞ்ச்மெண்ட் நடக்குது. கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் ஃபாரினர்ஸ் தான் இருக்காங்க. வாங்க நான் அப்படியே இந்த பீச் சைடு அடையே நடந்து போயிட்டு இந்த இடம்லாம் எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம். ஆக்சுவலாக நம்ம நேற்று விசிட் பண்ணியிருந்த அந்த உணவட்டின பீச் இருக்குது தானே, அது வந்து இந்த சீ சைடு அவ்வளோ பெரிய பரந்த இடம் அப்படின்றதுக்கு இல்லை. ஆனால் இந்த வெலிகமை வந்து பாருங்கள், கிட்டத்தட்ட ஒரு 100-200 மீட்டருக்கு மேலே நாங்கள் கடலால் இப்படி வரக்கூடிய மாதிரி ஒரு ஸ்பேஸில் இருக்குது. சேம் டைம் கடல் ஆழமுமே ஓகே, ஓரளவு டிஸ்டன்ஸ் நம்ம உள்ளே போகக்கூடிய மாதிரி இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பெருசாக ஆழமே இல்லை பாருங்கள். இந்த தொங்கலேருந்து அந்த தொங்கல் வரைக்குமே நம்ம போய் குளிக்கலாம். அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் தீவு மாதிரி ஒரு செட்டப் இருக்குது. இந்த பாருங்க, நான் அந்த சைடு வந்து தீவு மாதிரி ஒரு செட்டப் இருக்குது. அந்த தீவுக்கு அந்த பக்கம் கொஞ்சம் அல்பமாக இருக்கும் அப்படின்னாங்க. ஸோ நம்ம இப்போ அங்கேருந்து அதுக்கு ஒப்போசிட்டாக இங்கே பக்கம் போயிட்டுருக்கோம். ரிசோர்ட் மாதிரியான செட்டப்புகள், சன்பாத் எடுக்கக்கூடிய மாதிரி செட்டப் எல்லாமே இங்கே வச்சுருக்காங்க. ஸோ அதனால் இந்த பக்கம் நாங்கள் இப்போ விசிட் பண்ணி பார்க்க வந்திருக்கோம். இந்த பாருங்கள், அதில் வந்து சர்ஃபிங் பண்ணுறதுக்கு எல்லாம் ரெடியாகி போயிட்டுருக்காரு. கோல் டு இப்போ மிரிசை வர்ற ரூட்டில் மிரிசை வந்து இப்போ மிரிசையை பார்த்துட்டு இங்கால வெலிகமை வந்திருக்கோம். மிரிசை அந்த கோகனட் ஹில் அந்த இடத்த பார்த்து போட்டு இப்போ வெலிகமை வந்திருக்கோம். வர்ற ரூட்டில் வந்து ஹொக்கல பீச் இருக்குது தானே, அந்த ஹொக்கல பீச்சில் எக்கச்சக்கமான ஆக்கள் சர்ஃபிங் பண்ணிட்டு இருந்தாங்க. நாங்கள் போகிற வேலை அது கவர் பண்ண கிடைக்கிறா அப்படின்றது தெரியல. எக்கச்சக்கமான ஆக்கள் சர்ஃபிங் பண்ணிட்டு இருந்தாங்க. இங்கேயுமே சர்ஃபிங் பழக்கிறதுக்குரிய அந்த செட்டப் எல்லாமே இருக்குது. முன்னுக்கே கிளாஸ் இப்போ ஃப்ரண்ட் சைடில் ரோட் சைடோட அந்த சர்ஃபிங் பழக்கிறதுக்குரிய கிளாஸஸ் எல்லாமே இருக்குது. அது கோர்ஸ் பேசிஸில் செஞ்சு கொடுக்குறாங்களாமாம், இத்தனை ஹவர்ஸ் பழக்கிறதுக்கு அந்த மாதிரி. சேம் டைம் நான் ஒரு இடத்துல பார்த்துருந்தேன், ஸ்கேட்டிங்லாம் பண்ணி செய்கிறதுக்குரிய ஒரு சின்ன ஒரு பிளேஸ் ஒன்று இருந்துச்சு. பீச் வாலிபால் செட்டப் எல்லாமே வச்சுருக்காங்க. இது பாருங்க, பீச் வாலிபால் செட்டப் எல்லாம் இது எல்லாமே நம்ம டூரிசத்தை டெவலப் பண்ணுறதுக்காக இந்த இடத்த ஃபுல்லாக ப்ராப்பராக ரெடி பண்ணியிருக்காங்க. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் சர்ஃபிங் ரொம்பவுமே ஃபேமஸ்ன்னு சொல்லி. அந்த அதில் பார்த்தீங்கன்னா தெரியும், சர்ஃபிங்குரிய அந்த கார்ட்ஸ் எல்லாமே வச்சுருக்காங்க, அந்த எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே வச்சுருக்காங்க. இந்த இருக்குது சர்ஃபிங் பண்ணுறதுக்கு இவங்கள்ட்ட நம்ம இந்த போர்டை எடுத்துகிட்டு போனால் சரி. செம்மையாக இருக்குல்ல இந்த போட் செட்டப், என்ஜாய் அப்படின்ட்டு அருமையாக இருக்குது. இப்போ நேராக போகிறது அந்த தொங்கலுக்கு தான் கைஸ். தொங்கலுக்கு கிட்டத்தட்ட இன்னும் கொஞ்சம் தூரம் போயிடும், காட்டுறேன். இது என்னதான் நம்ம ஸ்ரீலங்கா சவுத்தோ ஈஸ்டோ எந்த பக்கமும் பீச் சைடால் டூரிசத்தால் இன்கம் எங்களுக்கு எந்தளவு வருதோ அதையும் விட முக்கியமாக வந்து இந்த பாருங்கள் மீன்பிடி எல்லாமே இங்கே ரொம்பவுமே முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயமாக தான் இருக்குது. அதில் சுற்றி பார்த்தாலே தெரியும் எவ்வளோ மீன்பிடி போட்ஸ் இருக்குதுன்னு சொல்லி.
அதுலேயுமே அந்த தீவு மாதிரி ஒரு செட்டப் இருக்குது. அந்த தீவுக்கு முன்னுக்குமே குச்சி குச்சாக இருக்குது. அது எல்லாமே வந்து மீன்பிடி ஃபிஷிங்கு ஒரு வேலையில் நடந்துகிட்ருக்கு. ஸோ இது இங்கே பாருங்கள், ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே ஃபாரினர்ஸ் தான். சட்டப்படி இருக்கு ப்ரோ. நம்ம நேற்று உணவட்டில் பார்த்த மாதிரி இந்த ஸ்ட்ரைட் ஃபுல்லாகவுமே ஃபாரினர்ஸ் ஸ்டே பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரியான இந்த சன் பார்த்துட்டு இருக்கக்கூடிய செட்டப் எல்லாமே இதில் அப்படியே வச்சுருக்காங்க பாருங்கள். இதை விட ஹைலைட் இப்போ இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபுல்லாக இதில் இருக்க எல்லாருமே சர்ஃபிங்கோடைய இருக்காங்க. இதெல்லாம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே சர்ஃபிங்க்கு ரெண்ட் விடுற இடங்கள் தான். ஃபுல் அண்ட் ஃபுல்லாக சர்ஃபிங் தான் இந்த இடம். அந்த சர்ஃபிங் பண்ணுறதுல என்ன ஒரு க்ரைஸ் அப்படின்றது தெரியல அவங்களுக்கு. இங்கே பாருங்கள், ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே எல்லாருமே சர்ஃபிங் தானே. சர்ஃபிங் ஏரியா மாதிரி தான் இருக்குது பார்க்க. ரொம்ப என்ஜாய் பண்ணி இந்த சர்ஃபிங் பண்ணுறாங்க. நமக்கு இந்த சர்ஃபிங்கை பற்றின சுத்தமான ஒரு ஐடியாவே கிடையாது. அதில் பெருசாக இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை. எனக்கு அது என்னன்னுமே தெரியாது. லோக்கலாக எங்களோட ஸ்ரீலங்கா ஆட்களுமே இந்த சர்ஃபிங் பண்ணி எல்லாம் என்ஜாய் பண்ணுறாங்களா அப்படின்னு கேட்டால் எனக்கு சொல்ல தெரியல. சர்ஃபிங்கை பற்றின ஒரு ஐடியாவே இல்லாமல் இருக்காங்க. நம்மளுமே வாலிபால் விளாண்டோம். பட் ஆனால் வீடியோ கவர் பண்ண கிடைக்கல. வேறு லெவலில் என்ஜாய் பண்ணி செம்மையாக குளித்தோம். கிட்டத்தட்ட நம்ம ஒரு 9 பேர் வந்த மாதிரி குளிச்சு என்ஜாய் பண்ணிட்டு கிட்டத்தட்ட 2.5 மணி நேரத்துக்கு மேலே நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம இங்கேருந்து வெளிக்கிட போகிறோம். எவ்வளவு பேர் சேவ் பண்ணுறாங்கன்னு சொல்லி வேறு லெவலில் சேவ் பண்ணி என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த சர்ஃபிங்க்கு ரொம்பவுமே ஃபேமஸான இடம் ஸ்ரீலங்காவில் எது அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால் இந்த பீச்சையுமே சொல்லலாம். நம்ம ஸோ கைஸ், இந்த வீடியோவில் உங்களுக்கு ரெண்டமாக காலி சைடில் என்ன மாதிரியான பீச் இடங்கள் இருக்குது, பீச் சைட்ஸ் இருக்குது அப்படின்றது உங்களுக்கு ஒரு ஐடியா வந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நிறைய வீடியோ பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் ஹரிஷாவை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். பீச்சோட ஃப்ரண்ட் சைடு இப்படி தான் இருக்குது. மேக்ஸிமம் இதில் வந்து அந்த ஷோர்ட்ஸ் அதுகள் விற்கிற கடை அந்த மாதிரியும், சேம் டைம் ஸ்னோக்லிங் பண்ணுறது, ஸ்கூபா டைவிங் பண்ணுறது, அதை விட ரொம்ப முக்கியமாக வந்து சர்ஃபிங் பண்ணுறதுக்குரிய கடைகள் தாங்க எக்கச்சக்கமாக இருக்குது. அது கடை அப்படின்னு சொல்ல முடியாது, அதுக்குரிய சென்டர்ஸ் தான் நிறைய இருக்குது. ஸோ இது நீங்களுமே கோல் சைட் வந்தீங்கன்னு சொன்னால் இந்த பீச் சைட்ஸ் எல்லாமே கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள். உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.